ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் இப்படியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது. இதை திமுக எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அவங்கள ஒருவேளை அதிக சீட்டுக்காக நெருக்கடியை உருவாக்குறீங்களா திமுக? அவங்களுக்கு அதிருப்தி இதுதான். திமுகவை குற்றம் சாட்டுறாரு, அதிரடியா விமர்சிக்கிறாரு. ஆனா நீங்க அவங்கள எந்த விதமான விமர்சனம் வைக்க மாட்டீங்க. அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கேட்ட ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. விமர்சனம் கணிசமான ஓட்டு வாங்க, கட்சி வளரணும், கட்சியை வளங்க. யார் வேணாங்கிறா? திமுக கையா பிடிச்சிக்கிறாங்க, காலையா பிடிச்சிக்கிறாங்க. தாவேக்கா வந்ததுனாலதான் வெளியே போகணும்னு இல்லை. திமுக கூட்டணி கட்சிகளை பயன்படுத்திக்க பார்க்குது. அவங்களுக்கு எந்த விதமான பிரதிபலன்களையும் கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க. 5 வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்துட்டு தேர்தல் அறிவிக்கிற போது அப்ப போய் எனக்கு அதை பண்ணல, இதை பண்ணல. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன் மாதிரி ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு கலைஞர் தான், ஒரே ஒரு ஜெயலலிதா தான், ஒரே ஒரு காமராஜர் தான். ஓகே, எம்ஜிஆர் 50 வருஷம் கட்சி அரசியல் இருந்தாங்க. என்டி ராமராவ் இல்லையா? பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான இளம் தலைவர்கள் நம்ம கட்சிக்கு புத்துயிர் ஊட்டணும். புத்துயிர் ஊட்டணும்னு போய் குத்துயிரும் கூட இருமா போட்டக்கூடாது. கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 20-30 பேருக்காக ஒரு கட்சி இயங்குற மாதிரி இருக்கு. அவங்களே தான் தொடர்ந்து போட்டிட்டு இருக்காங்க, அவங்க வாரிசுகள் தான் வர்றாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு உரிமை அரசியல்வாதி வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் கிடையாது. அது கட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த வார்த்தை தான் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை யோசிக்க வச்சிருக்கு அப்படின்றாங்க. சர்க்கரைன்னு பேப்பர்ல எழுதி வாயில தடவிக்கிட்டா இனிக்காது, சர்க்கரையே போட்டா தான் இனிக்கும். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர், முன்னாள் அமைச்சர் திருமிகு திருநாவுக்கரசு அவர்களை தான் சந்திக்க இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காங்கிரஸ் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு, ஜோதிமணி அவர்கள் அருண்ராஜ் அவர்களை சந்திச்சிருக்காங்க, நீங்க செங்கோட்டையன் அவர்களை சந்திச்சிருக்கீங்க. இந்த 3 சந்திப்புகளை மையப்படுத்தி தான் தமிழக அரசியல் களத்துல கடந்த வாரம் ஃபுல்லா விவாதம் எழுந்திருக்கு. முதல்ல ஏன் சந்திப்பை பத்தி சொல்லிடுறேன். திருமண நிகழ்ச்சிக்கு அங்கே திரு செங்கோட்டையன் வந்தார். 77 நான் எம்எல்ஏ திருநெல்வேலியாக இருக்கிற காலத்திலேருந்து அவரும் எம்எல்ஏ இருந்திருக்காரு, மாவட்ட செயலாளர் இருந்திருக்காரு. புரட்சி எம்ஜிஆர் காலம், பிறகு சில ஜெயலலிதா அவர்களோட பணியாற்றிய காலம், அதெல்லாம் கூட இருந்து பணியாற்றியவர். இப்போ வேறு கட்சிகளில் இருந்தாலும் தொடர்ந்து நண்பர். எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் அவர் வந்திருக்காரு, அவர் வீட்டு நிகழ்ச்சி கல்யாணத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அது அப்படி நட்பு ரீதியாக அடிப்படையில் போனீங்க? இல்லை, அவர் வீட்டில் இல்லை, என்னோட காமன் நம்பர், என்னுடைய நண்பர் வீட்டு கல்யாணத்தில் நான் இருக்கேன். அவர் அந்த கல்யாணத்துக்கு வந்தார். அது நான் இருந்த இடத்துல உட்கார்ந்தாரு, என்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் நலம் விசாரிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். 2 பேரும் சேர்ந்து அரசியல் எப்படி இருக்குன்னு நாட்டு நடப்பெல்லாம் பேசி தான் செய்வோம். அதுக்காக அவர் ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு பொறுப்போடு அவர் இருக்கார். நான் 50 வருஷம் அரசியலில் இருக்கேன். என்ன நீங்கள் வாரீங்களான்னு அவர் கேட்க முடியாது, நான் போய் அவரை வாரீங்களான்லாம் கேட்க முடியாது. அவ்வளோ விளையாட்டில் அரசியல். அதனால் உங்களுக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு, ஊடகங்களுக்கு, தொலைக்காட்சிகளுக்கு, யூடியூப்பில் ஏதாவது பேசுகிறதுக்கு அவர் சந்திச்சார், இங்கே போகிறாரா அங்கே போகிறாரான்னு கதை பேசுகிறதுக்கு அது ஓகே. ஆனால் அதில் ரியாலிட்டியில் உண்மை என்னென்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் வரும்போது அவர் வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் எந்திரிச்சு இன்னொரு கேட்டு வழியாக இன்னொரு வாசல்லையாக ஓட முடியாது. நான் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்காக அவர் இன்னொரு பாதையில் வெளியே ஓட முடியாது. இதில் என்ன இருக்குது? கல்யாணத்தில், பொது நிகழ்ச்சிகளில், இன்ப துன்ப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறத பார்லிமெண்ட்லாம் உள்ளே அடிச்சுக்கிறாங்க, வெளியே வாசலில் வரும்போது கட்டி பிடிச்சிட்டு தோலை கை போட்டு பேசி போவாங்க. அதெல்லாம் இயல்பு தான். இல்லை, தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலை. யாராவது 2 பேர் பேசினா அது கல்யாணத்தில் பார்த்தாலும் கர்மாதி பார்த்தாலும் ஒன்று பார்க்கக்கூடாது, பார்த்தா பாவம், கட்சியிலேருந்து நடவடிக்கைகள் அல்லது அதுக்கு வச்சு கதை கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு சந்திப்புனா பரவாயில்ல சார், ஒரு பக்கம் ஜோதிமணி சந்திக்கிறாங்க, நீங்க சந்திக்கிறீங்க. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் ஒரு கல்யாணம் தான் நடக்குது, அந்தந்த ஏரியாவில் நிகழ்ச்சி நடக்குது, எல்லா கட்சிக்காரர்களும். நேற்று நான் போயிருந்தேன், அதை விடுங்க. நேற்று நீங்கள் கேட்குறது போன 10 நாளைக்கு முந்தி நடந்த பொள்ளாச்சியில். நேற்று புதுக்கோட்டையில் விராலிமலை தொகுதியில் ஒரு நண்பர் வீட்டில் திருமணம் வரவேற்பு. நான் போயிருந்தேன். அங்கே அதிகாரிகள்லாம் கூட, கலெக்டர் உட்பட எல்லாம் பல பேர் போயிட்டுருக்காங்க. எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. திமுக அங்கே நின்ன வேட்பாளரும் நிற்கிறாரு. அதில் ஜெயிச்ச முன்னாள் ஹெல்த் மினிஸ்டரும் அங்கே இருக்கார், விஜயபாஸ்கர் அங்கே இருக்கார். எல்லாம் நின்னாங்க, ரிசீவ் பண்ணாங்க, போனோம், ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம். இதே மாதிரி நிறைய ஃபோட்டோ செல் வச்சுருக்கவங்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
நான் விளையாட்டாக சொன்னேன், 2 நாள் செங்கோட்டையன் விஷயம் ஓடிச்சு, இப்போ உங்கள் 2 நாள் உங்கள் விஷயம் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால் அது வருங்க. அது மாதிரி யாராவது ஜோதிமணி பார்த்தேன்னு உங்களுக்கு ஏதாவது நான் பார்த்தேன் அரசியல் ரீதியான்னு சொன்னாங்களா? இல்லை. அதே மாதிரி சக்கரவர்த்தி பார்த்துட்டு அவர் நான் அதாவது பார்த்தேன் போனேன்னு பேட்டி கொடுத்தாரா? ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் அதை வச்சு பார்த்தாரு போனார், அதை வச்சு செய்திகள் போட்டுட்ருக்கீங்க. அதை பற்றி பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் அவர்களை சந்திச்சாரு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமாவே அதிகாரப்பூர்வமாக ஒன்றும் அறிவிக்கலையா? நான் பார்த்தேன், பேசினேன், அரசியல் பேசினேன், கூட்டணி பேசினேன். ரகசியமா சந்திச்சாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது தெரியாது. நீங்கள் தானே சொல்கிறீங்க ரகசியமாக சந்தித்ததாக. நீங்கள் ஊடகங்களில், தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில் சொல்கிறீங்க. ஓகே, அப்படியே அது இருந்தாலும் சந்திச்சிருக்கலாம். அது சந்தித்த உண்மையாக இருக்கிற பட்சத்தில் கூட அது இப்போ மாநில தலைவரை கேட்டாங்க. மாநில தலைவர் தொலைக்காட்சிகள் இது இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற போது எனக்கு அது தெரியாதுன்ட்டார் அவர். அப்புறம் மாநில தலைவருக்கே தெரியாதுங்கிற போது நான் அந்த கட்சியில் ஒரு 5 ரூபா மெம்பர் தான், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஒரு முக்கியமான ஒருத்தர், ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் விஜய் அவர்களை சந்திக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய தலைவராக இருக்கட்டும், நீங்க மூத்த தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எனக்கு தெரியாதுன்னு கை கழுவுறதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? இல்லை எடுத்துக்கிற விஷயம் இல்லை. தெரிஞ்சது தான் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும். கௌரவத்துக்காக போய் சொல்ல முடியுமா? கௌரவத்துக்காக நாங்கள் ஒரு முக்கிய தலைவர்களில் ஒருத்தர், முன்னணி தலைவர்களில் ஒருத்தர் ஆமாங்க அப்படின்னு இல்லாத எப்படி சொல்ல முடியும்? அதனால் மாநில தலைவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவருக்கு வரும்போது தெரிஞ்சிருக்கணும். நியாயமாக வந்து பார்க்க போனாங்கன்னா அவருக்கு சொல்லியோ தெரிஞ்சோ நடந்திருக்கணும். ஆனால் அவருக்கு எனக்கு சொல்லலை, எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லிட்டார். கூட்டணி பேரத்தை வந்து வலிமைப்படுத்துறதுக்காக காங்கிரஸ் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியை வந்து பயன்படுத்துது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ராகுல் காந்தி அதை தான் விரும்புறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய் கிட்ட நேரடியா பேசினதா ஒரு இருக்கு. அதெல்லாம் சேர்த்துதான் இந்த பேச்சு எழுந்திருக்கு. இது எப்படி நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு சந்திப்பா கடந்து போக முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல? சரி, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசினார். அவர் பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சி தலைவர். 41 பேர் இறந்த ஒரு சோக நிகழ்ச்சி, அது சம்மந்தமாக முதலமைச்சர்கிட்ட முதல்ல விசாரிக்கிறார். அந்த ஸ்தலத்தில் விஜய் இருந்தது அவர் சம்மந்தப்பட்ட விஷயமா. அவர் அங்கே இருக்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரு முன்னிலையில் ஒரு கூட்டத்தில் நடந்த நிகழ்ச்சினால அவர்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. அதே வந்து எடப்பாடி மீட்டிங்காக இருக்குன்னு வச்சுருங்க. அப்போ எடப்பாடி மீட்டிங்கிட்டு விஜய்கிட்ட கேட்க முடியாது, எடப்பாடி தான் கேட்க முடியும். அதனால் அது விஜய் மீட்டிங், அதனால் விஜய்கிட்ட கேட்டார். அதுக்கும் 41 பேர் இறந்திருக்கிற சூழ்நிலையில் யாராவது ஒரு அரசியல் தலைவர், நாகரிகமுள்ள ஒரு அரசியல் தலைவர், விவசாய உள்ள ஒரு அரசியல் தலைவர் கூட்டணி பேசுவாங்களா அந்த நேரத்தில்? இப்போ கூப்பிட்டு பேசியிருந்தாருன்னா சொல்லுங்க. ராகுல் காந்திக்கு நெருக்கமான ஒரு நபர் தான் அங்கே போய் பார்க்குறாரு. அதே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விகடனுக்கு அளித்த ஒரு நேர்காணல்ல விஜய் ஒன்றும் சினிமா டிக்கெட் விற்க வரல, அவர் பின்னாடி ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க, 2026க்கு பிறகு அதிமுகன்ற ஒரு சக்தியே இருக்காது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ அதிமுக இடத்த தாவேகா ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பொருள்ல தான் அது இருந்துச்சு. இந்த நிலையில அவர் சந்திச்சிருக்கதா ஒரு தகவல் வருது. இதெல்லாம் சேர்த்துதான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் அவருடைய பொறுப்பு. அது அதிமுக பற்றி என்ன சொன்னீங்க, என்ன கேளுங்க, நான் சொல்கிறத நான் சொல்லுவேன். இன்னொருத்தர் சொல்கிறத நான் எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? இப்போ இதனால வந்து திமுகவுக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்காதா? இது மாதிரியான சூழல் வந்து காங்கிரஸ் உருவாக்குறது வந்து திமுகவுக்கு அதிருப்தியை உருவாக்காது. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் இப்படியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது. இதை திமுக எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை வந்து அவங்கள வந்து ஒருவேளை அதிக சீட்டுக்காக வந்து நெருக்கடியை உருவாக்குறீங்களா திமுக? அவங்களுக்கு அதிருப்தி இருந்தால் அவங்களுக்கு சொல்ல தெரியாதா? நேரம் சொல்லியிருப்பாங்க. அவங்க அதிருப்தி அப்படி உண்மையிலே அவங்க நான் பார்த்துருந்து அவங்களுக்கு செய்தி வந்திருந்தால், ஏங்க நேற்று வந்து எங்களை பார்த்து போகிறீங்க, இன்னைக்கு போய் அவங்கள பார்க்குறீங்களேன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? இன்னும் பொதுவெளிக்கு வரல எல்லாம் இல்லைங்க. பொதுவெளியெல்லாம் வந்து ஏன் சொல்லணும்? பொதுவெளியில் அவரும் பார்த்ததும் பொதுவெளியில் வரலையே. நான் பார்த்தேன் கூட்டணி பேசுனேன்னு சொன்னால் அவங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணி பொதுவெளியில் வந்திருப்பாங்க. அது ரகசியமானதை நீங்கள் சொல்லும்போது இவங்களும் ரகசியமாகவோ வெளிப்படையாவோ அங்கே பத்திரிகையில் சொல்ல வேண்டியதில்லை, அங்கே சொல்லியிருப்பாங்கல்ல. அது சொன்னாங்களா இல்லையான்னு அவங்கள தான் கேட்கணும். இல்லை, இன்னொரு பக்கம் 117 தொகுதிகளை வந்து நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம், இந்த கிராம கமிட்டிகள்லாம் அமைக்கிறீங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து வேகமாக செயல்பட ஆரம்பிக்குது, புதிய உத்வேகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. இன்னொரு பக்கம் அதுக்கான ஆப்ஷனா தாவேகா இருக்கு. இதெல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்குல்ல? எதை வேணால் நீ கனெக்ட் பண்ணுங்க. ஒரு கட்சி தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் 4 குறைவாக இருந்ததுனால அங்கே வந்து கிரீஷோடங்கர் பொறுப்பாளர். அவர் என்ன சொன்னார்னா, எல்லாத்துலையும் இல்லைனாலும் ஒரு 117 120 தொகுதிகளில் ஒரு பாதி அளவுக்கு 234 பாதி தொகுதிகளில் நமக்கு 234லேயும் காங்கிரஸ் வலுவாக இருக்காது. ஒரு ஏரியாவில் 5000 ஓட்டு இருக்கும், ஒரு இதில் 50,000 ஓட்டு இருக்கலாம். அதனால நமக்கு பலம் எங்கே இருக்குது? ஆட்கள் அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு வேட்பாளர் இருக்கணும், காசு செலவு பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும், தொகுதியில் பரிசுத்தமானவராக இருக்கணும்,
இந்த மாதிரி பல விஷயம் இருக்குல்ல வேட்பாளர் நிற்கிறதுக்கு. அது மாதிரி எல்லாம் இருக்கிறதா பார்த்து ஒரு 120 தொகுதியை செலக்ட் பண்ணுங்க, நம்ம பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதுக்குள்ள கேட்போம்னு அவர் சொன்னார். அவ்வளவுதான். 125 நிப்போன்னு அவர் சொல்லலை. இப்போ சொல்ல வலிமைப்படுத்துவோம். வலிமைப்படுத்துதில்ல, அங்கே வந்து அது பூத் கமிட்டி அதெல்லாம் போட்டு பண்ணுங்க. அப்புறம் அடுத்த கட்டம் இப்போ வந்திருக்கும்போது என்ன சொன்னார், 234 134 124 பாருங்க, மீத தொகுதியில் நம்ம நிற்கிறனாலும் கூட்டணி நிற்கிறது ஜெயிக்கணும்ல, அதுக்கும் பூத் கமிட்டியில் காங்கிரஸில் ஆள் இருக்கணும்ல. எங்களுக்கு இங்கே ஆள் இருக்குங்க, எல்லா கட்சியும் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. எல்லா கட்சியும் தேர்தல் வரும்போது தான் பூத் கமிட்டியெல்லாம் போடுவாங்க, எலெக்ஷன் சிஸ்டம் அது. ஸோ அதனால் அந்த மற்ற இதுலேயும் வந்து ஒரு 5 பேர் இருந்தால் 10 பேர் ஆக்குவாங்க, 2 பேர் இருந்தால் 4 பேர் ஆக்குவாங்க. பூத்து கமிட்டிகளை பூத்து கமிட்டினா உள்ளே ஓட்டு போடும்போது ஆள் இருக்கணும், வெரிஃபை பண்ணணும், வர்றவங்களை கூட்டி போய் ஓட்டு போட வைக்கணும். இதுக்காக அந்த கட்சி சார்பில் எல்லா கட்சியும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கமிட்டிகளை வந்து பலப்படுத்துங்க, அந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார். அதுக்குள்ளே சீட்டு காப்போன்னு சொன்னார். அதுக்குள்ளே கேட்டு தான் போய் பாட்டு வந்திருக்காங்க. ஸோ அது உள்ளே நடந்தது எனக்கு நான் போகல. அப்போ அதில் லிஸ்ட்டு கொடுத்தாங்களா கொடுக்கலையா, எத்தனை கேட்டாங்க கேட்கல, இதெல்லாம் வந்து இது போயிட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து மீட்டிங் போட்டு பேசலை. போகிறதுக்கு முந்தி கேட்டாங்க அபிப்பிராயம். போகிறதுக்கு முந்தி பேச போகிறேன்னாங்க, பேசிட்டு வாங்கன்னு சொன்னோம். அப்போ உங்களுடைய அபிப்பிராயமாக என்ன இருந்தது, என்ன பேசிக்கிட்டீங்க, எவ்வளோ சீட் இருந்தால் காங்கிரஸ் வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டீங்களா? பேசிக்காக ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா, காங்கிரஸ் வந்து 80ல் வந்து 117 கூட நின்றுருக்கு, பாதி பாதி. திமுகவும் காங்கிரஸும் அப்படியே குறைஞ்சி 25க்கு வந்துருச்சுல. அதுக்கு அடுத்து பிறகு எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம் 1/3 76 இருந்திருக்கு, அப்புறம் 61 இருந்திருக்கு, 41 இருந்திருக்கு, போனது 25 இருந்திருக்கு. அதுக்கு குறைஞ்சி இல்லை. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஆட்சியில் யார் இருந்தால், எதிர யார் இருந்தால், எதிர்கட்சியில் என்னென்ன கூட்டணி இருந்தது, எத்தனை சேருது, பல்வேறு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு பரீட்சை மாதிரி. இது ஆவரேஜ் பார்க்க முடியாது, மொத்த கணக்கு பார்க்க முடியாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன பேஸுனா, போனதில் 25 நின்னோம், அந்த 25 குறையக்கூடாது அப்படிங்கிறது எல்லாரும் சொன்ன கருத்து, பொதுவான கருத்து. 25 சீட்னா 20, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் குறைச்சிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி குறைச்சிட்டே போக முடியாது. அதனால் 25 நின்னோம், 25 அது கம்பல்சரியாக 25, அதுக்கு மேலே கேட்கணும். இப்போ ஒருத்தர் 50 கேளுங்கம்பாரு, ஒருத்தர் 80 கேளுங்காரு, அது அவங்க கருத்து சொல்கிறது. அது இதெல்லாம் கேட்டுட்டு போய் அவங்க ஒரு கருத்தை அங்கே சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ப்ரிலிமினரி மீட்டிங், ஒரு மரியாதை நிமித்தமாக போனாங்க. அவங்க திமுகவில் என்ன ஒரு கமிட்டி கூட போடலை. அதனால கமிட்டியே போடாமல் எல்லாத்தையும் முதலமைச்சர் அல்லது அந்த கட்சியினுடைய தலைவருங்கிற முறையில் தளபதி ஸ்டாலின் அவர்கள், அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் இருந்தாலும் ஸ்டாலினே 234 உட்காந்து இந்த தொகுதி உங்களுக்கு, இந்த தொகுதி எனக்கெல்லாம் கணக்கு போட்டு பிரிச்சுலாம் உட்கார மாட்டார். அவர் ஒரு குழு போடுவாங்க, அந்த குழு போட வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதுதான் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுதான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நடந்திருக்கு. அடுத்த கட்டமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது தான் இவங்க எத்தனை கேட்குறாங்க, அவங்க எத்தனை கொடுக்குறேன்னாங்க, அது என்ன, அதனுடைய தொடர்ச்சி விளைவுகள் என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும். அந்தந்த தேர்தலில் வந்து அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து தான் சீட்டு முடியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அரசியல் சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை, ஆப்போசிட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போன முறைலாம் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. இப்ப தாவேக்காண்ட ஒரு ஆப்ஷனை முன்னிறுத்தி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுறதை தவிர்க்க முடியல இல்லையா? எங்களுடைய முடிவுங்கிறது, நாங்க வந்து ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கோம். கூட்டணியிலே இல்லாம சில கட்சிகள் கூட்டணியிலே இருக்கிறீங்க. முதல் ஆளா வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளரா முன்மொழிஞ்சாரு. இப்ப வரையும் உறுதியான கூட்டணிலாம் சொல்றீங்க. பீகாருக்கு போய் பிரச்சாரம் பண்ணாரு. இப்படியான சூழல்கள் இருக்கக்கூடிய நிலையில இப்ப இன்னொரு ஆப்ஷனை நோக்கி காங்கிரஸ் போகுதோ, இல்ல திமுகவை மிரட்ட பாக்குதோ அப்படின்ற ஒரு தோற்றம் வரும்போது இந்த கேள்வி திரும்ப திரும்ப வருது உங்களுக்கு. இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வரும்னு சொன்னேன். இப்ப தாவேக்கான்ற ஒரு புதிய சக்தி தமிழகத்துக்கு வருது. விஜய்க்கு பெரிய மாசு இருக்கு, அவர் தேர்தல் களத்துக்கு வராரு. அவரை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? ஒரு அரசியல்வாதியா, அவருடைய கட்டமைப்பு, அவர் கட்சி, இப்ப அவங்க கூட வந்து காங்கிரஸ் இணையலாமா இணையக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதியா உங்க பார்வை என்ன வருது? அதான் நேற்று பெய்த மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் இல்லைன்னா, அதனாலதான் நானும் யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி படித்தது எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம், இந்த மாதிரி 50 வருஷமாக அரசியலில் இருக்கிறதுனால நான் அவசரப்பட்டு என்னுடைய கருத்துக்களை ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் ரெண்டாவது கட்சியில் மாநில தலைவராகவே இங்கே இருந்திருக்காங்க. கட்சியில் மாநில தலைவர் தான், அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் பெரிய பதவி. ஸோ அந்த மாதிரி பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கேன் 50 வருஷமாக. நீங்கள் சொன்ன மாதிரி 6 தடவை எம்எல்ஏ, 3 தடவை எம்பி, இது இங்கே துணை செயலாளர், மந்திரி, டெல்லி மந்திரி எல்லாம் பார்த்தாச்சு, இருந்தாச்சு. நான் வந்து அதனால் அவசரப்பட்டு இந்த கருத்துக்களையும் என்னன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறது உங்களுடைய கால்குலேஷன்ஸ்லாம் கரெக்ட். கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கூட்டம் வருது, அதெல்லாம் கரெக்ட். அதை நான் வந்து அவரை வந்து நான் சிறுமைப்படுத்தவோ, அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவோ, அதில் வந்து அவரை வந்து குறைச்சி மதிப்பிடவோ, தரக்குறைவாக விஜயை பேசவோ
வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. திமுகவை குற்றம் சாட்டுறாரு, அதாங்க அதிரடியா விமர்சிக்கிறாரு. ஆனா நீங்க அவங்கள வந்து எந்த விதமான விமர்சனமும் வைக்க மாட்டீங்க. அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கேட்ட ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. விமர்சனம் வந்து சுட சுட அவர் சொல்றது காங்கிரஸை பற்றி திட்டினா காங்கிரஸ் பதில் சொல்லிட்டு தான் இருக்கும். திமுக பத்தி திட்டினா நீங்க கண்டுக்க மாட்டீங்க. காங்கிரஸை பத்தி திட்டினா காங்கிரஸ் பதில் சொல்றது. காங்கிரஸ் பத்தி அவர் பேசுறதே இல்லை. திமுகவை அவர் எவ்வளவு வேகமா திட்டுறாரோ அதே வேகத்திலேயோ இன்னும் கூடவே கூட திமுகல இருந்து அவர் திட்டிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் திட்ட மாட்டீங்க, அவரும் திட்ட மாட்டாரு. இல்லைங்க, திட்டுறதுங்கிறது எதுக்கு திட்டணும்? ஒரு ஆள் பேச திட்டாதால நாளைக்கு இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைங்க, அதெல்லாம் அதுதாங்க. இந்த மாதிரி நீங்க அவசரப்பட்டு உங்க கருத்துக்களை திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது உங்க சௌரியம், அதை சொல்லுங்க. இதெல்லாம் உங்க கருத்தையே தவிர என் கருத்து கிடையாது. அதனால என்னுடைய கருத்தை நான் என்ன சொல்றேன்னா, அங்க இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல திமுகவுக்கு வந்து ஒரு பொதுவான விஷயங்கள், பர்சனலாக பேசுகிற விஷயங்களை பர்சனலாக பதில் சொல்கிறாங்க. திமுகவில் பதில் சொல்ல ஆள் இல்லாமல் கிடையாது. திமுக ஒரு பெரிய கட்சி, நிறையா பேச்சாளர்கள் இருக்காங்க, நிறையா பத்திரிகையாளர்கள் பார்க்கக்கூடிய ஆள்கள் இருக்காங்க, செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க. சுட சுட அவங்க பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதில் போய் தலையிட்டுன்னு ஒன்று சொல்கிற அளவுக்கு அங்கே வேக்கன்சியே கிடையாது, பேசுகிற வெற்றிடம் கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. தேவையான நேரத்தில் எங்களுடைய பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். அதானே தவிர அதுக்காக மௌனமாக இருக்கீங்க அதனால் சப்போர்ட் பண்ணுறீங்களா, பேசாமல் இருந்தால் அங்கிட்டும் இங்கிட்டும் போகலான் இருக்கீங்களா, இதெல்லாம் உங்கள் யூகம், உங்கள் கேள்விகள், அதெல்லாம் ரைட்டு, நீங்கள் கேட்டுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இருந்தால் சொல்லுவோம்ல. அப்படி இருந்தால் திமுக கூட்டணியில் இல்லைங்க, தாவேக்கால கட்சி போகுதுன்னா மேலேருந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிக்னல் எங்களுக்கு வந்தால் இப்படி தான் போகிறோம் நீங்கள் சொல்லுங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். சிக்னல் வர்றதுக்காக காத்திருக்கீங்க. இது என்ன கேள்வி? இது சிக்கல் வர்றதுக்கு ஏன் காத்து அமைதியா இருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா நான் திமுக தான் இருக்கணுங்கிறேன், அப்போ என்ன போய் காத்துட்டீங்களான்னு கேட்குறீங்க, என்ன கேள்வி அது? எம்ஜிஆர் கூட ரொம்பவே அதிகமாக டிராவல் பண்ணவருங்கிற அடிப்படையில் நான் கேட்குறேன். விஜய் வந்து இன்னொரு எம்ஜிஆராக முன்னிறுத்த பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரஜினிகாந்த் படத்தில் ஒரு பாட்டு வரும், ஒரே ஒரு சூரியன் தான், ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன் மாதிரி ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு கலைஞர் தான், ஒரே ஒரு ஜெயலலிதா தான், ஒரே ஒரு காமராஜர் தான். இவங்களுக்கெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவாக இவர் இன்னொரு காமராஜர், இவர் இன்னொரு ஜெயலலிதா, இந்த அம்மா இன்னொரு கலைஞர், இன்னொரு எம்ஜிஆர்னு யாரையும் காட்ட முடியாது. அதனால் யாருக்கும் ஒப்பிட முடியாது. எம்ஜிஆரே வந்து நீங்கள் வந்து திடீர்னு அரசியலுக்கு வரல, சினிமாவை விட்டு வரல. அவர் 49 திமுக ஆரம்பித்தது, 1950 அவர் கட்சியில் இருக்கார். அந்த கட்சியில் 2வது போஸ்ட் வரைக்கும் பொருளாளர் தான் முக்கிய போஸ்ட்டு, எம்எல்ஏ, சிறுசேமிப்பு துறை தலைவர், அந்த கட்சிக்கு பிரச்சார பீரங்கி, இப்படிலாம் இருந்து தான் கட்சி ஆரம்பித்தார், திடீர்னு ஆரம்பிக்கலை. இப்படி நான் சொன்னால் நீங்கள் சொல்லலாம், ஓகே எம்ஜிஆராவது 50 வருஷம் கட்சி அரசியல் இருந்தாங்க. என்டி ராமராவ் இல்லையா? எல்லாத்துக்கும் கேள்வி. அவர் திடீர்னு தானே வந்தார். ஆமாம் வந்தார். அந்த மாதிரி சிரஞ்சீவி அங்கே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இருந்தார். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது மாதிரி பல நடிகர்கள் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், வந்திருக்காங்க. வந்த நடிகர்களில் எல்லாரும் முதலமைச்சரானது கிடையாது. அப்போ சினிமாவிலேருந்து யாருமே முதலமைச்சராக ஆக முடியாதா? ஆகலாம். எம்ஜிஆர் ஆகியிருக்காரு, என்டிஆர் ஆகியிருக்காரு. அதனால் ஆனால் ஒரு எம்ஜிஆர் தான், எம்ஜிஆரோட ஒரு என்டிஆர் தான். ஆந்திராவில் என்டிஆரோட இன்னொருத்தர் சிரஞ்சீவி வந்தார். என்டிஆர் காலத்தில் என்டிஆர் சூப்பர் ஸ்டார், சிரஞ்சீவி காலத்தில் சிரஞ்சீவி சூப்பர் ஸ்டார். அதனால் அவரையும் ஒப்பிட்டு அவர் ஜெயிச்சார், இவர் வெற்றி பெறல, ஒப்பிட முடியாது. அவர் வேறு, இவர் வேறு. விஜய் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு அவர் 50 படம் நடிச்சிருக்காரு, அவர் நிறையா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார், பெரிய நடிகர்களில் ஒருத்தர் இருந்தார். ஓகே, கூட்டம் வருது, அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாம் ஓகே, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லி. பட் அதெல்லாம் அப்போ கூட்டம் நிற்கிற ஆளில் 15 வயசு பையனும் நிற்கிறான். கைப்பிள்ளையிலையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ கரூரில் 15 வயசு பையனுக்கு ஓட்டு இல்லையே, ஆனால் 18, 19, 20லையும் நிற்கிறான் ஆளுங்க. அவன் பின்னாடி ஓடியாரான், இன்னும் காத்துட்டு கிடக்கிறான். அவன் ஓட்டு போட மாட்டாங்க, சும்மா வேடிக்கை பார்க்க தான் போனான்னு சொல்ல முடியாது. வேடிக்கை பார்க்க போனவன் எதுக்கு 18 மணி நேரம் காத்துட்ருக்கான்? ஸோ அந்த மாதிரி ஓட்டு இருக்கவனும் நிற்கிறான், ஓட்டும் போடுவாங்க. விஜயை ஜட்ஜி பண்ண வேண்டியது, முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தான். மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா? ஏன்னா அது கட்சி வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, 1 வருஷம் 2 வருஷம். அவரும் புதுசு, எம்ஜிஆர் மாதிரி அனுபவத்திலேருந்து வரல. டு பி ஃப்ராங்காக சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும், நீங்கள் சொன்ன மாதிரி 50 வருஷம் அனுபவஸ்தராக சொல்லுங்கள், கட்சியெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் கம்பேர் பண்ணால் அவர் வேறு இவர் வேறேன்னு சொன்னால் அதுக்கு 1008 காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு இருந்த மக்கள்கிட்ட இருந்த செல்வாக்கு வேறு, இவருடைய செல்வாக்கு வேறு. இவருக்கும் கூட்டம் வரலாம், இல்லை செல்வாக்கே இல்லைன்னு சொல்லலை. எம்ஜிஆர் செல்வாக்கோட யாரையும் ஒப்பிட முடியாது, அப்படிதான் அதை சொல்ல வந்தேன் நான். காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாமே இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு, திமுக கூட்டணி தான் விரும்புறீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான இளம் தலைவர்கள் வந்து நம்ம கட்சிக்கு புத்துயிர் ஊட்டணும்,
ஒரு இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 40-50 குடும்பங்களுக்கு மட்டுமே கட்சி நடத்தக்கூடாது, இளைஞர்கள் வரணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும்னு விகடன் நேர்காணலே சொல்லியிருக்காரு. புத்துயிர் ஒட்டுறோன்னு போய் குத்துயிரும் குலயிருமா போட்டக்கூடாது. ப்ராக்டிக்கலா என்ன சாத்தியக்கூறு இருக்கு, கட்சிக்கு எது நல்லதுன்னு பார்க்கணும், எது நடைமுறை சாத்தியமானதுன்னு பார்க்கணும். தேர்தலில் வெற்றி தான் முக்கியம், எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். நிற்கிறது 100ல் நின்று 4 வருது, 25ல் நின்று 19 வந்தோமே. அதனால் நிற்கிறதுங்கிறது 15 நாள் வேலை. 15 நாளில் முடிஞ்சு போகணும். எவ்வளோ நிற்கிது இந்த கட்சி, எவ்வளோ நிற்கிது அந்த எவ்வளோ நிற்கிதுன்ட்டு. அப்புறம் ஓட்டு எண்ணி வருது, ரிசல்ட் வந்த பிறகு எம்எல்ஏ இருக்குது, யார் எவ்வளோ வந்தாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்கன்னு இருக்குல்ல. பீகார் தேர்தல் மாதிரி அதுதான் எல்லா இந்தியா பூரா எல்லா தேர்தல் மாதிரியும். அது 5 வருஷத்துக்கு அதான் நிற்கும். எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எவ்வளோ எம்எல்ஏ இருந்தாங்க, இதுதான் 5 வருஷம் பேசப்படும். நிற்கிறது எவ்வளோ சீட் நின்னாங்கிறது 15 நாள் விஷயம். வித்ராயிலேருந்து ஓட்டு கேட்குற நாள் 14 நாள் தான், அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஜெயிக்கிறதும் அப்படி தான். 50,000 ஜெயிச்சாரா, வெறும் 50 ஓட்டில் ஜெயிச்சாரா, இதெல்லாம் என்றன்னைக்கு மட்டும்தான். அப்புறம் 50 ஓட்டு எம்எல்ஏ, எத்தனை பேர் 100 ஓட்டில் ஜெயிச்சாங்க. இவர் 100 ஓட்டு எம்எல்ஏ, இவர் 40,000 ஓட்டு எம்எல்ஏன்னு சொல்கிறது இல்லையா. எம்எல்ஏ தான், எம்பி தான். அதனால் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி 2 கருத்து இருக்கிறதுல தப்பு இல்லை. நீங்கள் சொல்கிறத நான் வெளிப்படையாகவே ஒத்துக்கிறேன். இருக்கலாம் மூத்த தலைவர்கள், முக்கியஸ்தர்கள், ஒரு சில பேர் இல்லை திமுக கூட்டணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு கட்சியில். இல்லை நமக்கு அங்கே 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிற போது நம்ம வேலை கொடுத்தோம் செய்யலை, ஒரு போஸ்டிங் வந்துச்சு அதை செய்யலை, எங்களுக்கு ட்ரஸ்டி கட்டம் போடலை, இது மாதிரி சில பேருக்கு மனக்குறைகள் இருக்கும். நான் போனேன், என்னை மதிக்கலை, இப்படி சொல்கிற ஆட்களும் உண்டு. இன்னொன்று, ஏங்க வரிசையாக 25 தான் வாங்கிட்டு நிற்கணுமா, நீங்கள் சொன்ன மாதிரி குறைச்சி வந்திருக்கு, அவர் புதுசாக வந்திருக்காரு, அவரோட போனால் கூட நிற்கலாமே, ஜெயிக்கிறோம் தோக்குறோம் பரவாயில்லைங்க, கட்சி நாளைக்கு உள்ளாட்சி நகராட்சி அது இதுன்னு வரும்போது நிற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும், போகலாமே அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்குது. இல்லைன்னு சொல்லணுமா, அது சரியான வாதம் தானே. சரியா தவறாது நான் எப்படி அதுக்குள்ள தீர்ப்பு சொல்ல முடியாதுண்ணா. இந்த முன்னாள் தலைவருங்கிற அடிப்படையில் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில், கட்சி வளர்க்குற அடிப்படையில் 2 கருத்தையும் கேட்டுக்குவேன். நாங்கள் அவசரப்பட்டு கருத்து சொல்ல முடியாதுல்ல. 2 கருத்தும் எனக்கு இருக்கிற கருத்தாக இருக்கட்டும், அல்லது தலைவர்கள் மூத்த தலைவர்களுடைய கருத்தோ, அல்லது இந்த 2 கருத்தும் திமுகவோட இருக்கணுங்கிற ஒரு கருத்து, இல்லைங்க பரவாயில்ல விஜயோட போகலாங்கிற ஒருத்தர் 2 இருக்கலாம் வச்சுங்க. பத்திரிகைகள், ஊடகங்கள், யூடியூப்பில் வர்ற செய்திகள் இந்த மாதிரி ஒரு தனி வந்திருக்காரு, அவரோட போனால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி சொல்ல மாதிரியே கட்சியிலேயே அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. 2 கருத்துகள் இருக்குது, 20 கருத்து கூட இருக்கலாம். ஆனால் இதில் சீர்தூக்கி முடிவு செய்ய வேண்டியது கட்சியினுடைய தலைமை, அகில இந்திய தலைமை. ஒரு எம்எல்ஏ சீட்டுனா கூட அங்கே டெல்லியில் தான் சொல்லணும், கீழே உள்ளாட்சி தேர்தல்கள் தான் இங்கேயே அறிவிச்சுக்கலாம். மாநில தலைவர்களும் அதிகாரம் கிடையாது, மாநில கமிட்டிக்கும் அதிகாரம் கிடையாது, எம்எல்ஏ எம்பி பொறுத்த வரைக்கும். அதனால் இது நாடு இது ஒரு பை எலெக்ஷன் கிடையாது, ஆட்சி அமைவதற்கான நாடு தழுவிய தேர்தல், தமிழ்நாடு தழுவிய தேர்தல். இதில் காங்கிரஸ் மத்தியில் தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணுறாங்களோ, 2 கருத்து இல்லை 20 கருத்து உள்ள எல்லாரும் அதை ஏற்றுக்குவாங்க. தேர்தல் முடிவாகிறதுக்கு என்ன கருத்து வேணாலும் இருக்கலாம். அது முடிவான பிறகு அந்த கட்சிக்குள்ளே இருக்க எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஒத்துக்குவாங்க. அப்படி ஒத்துக்கலைன்னா கட்சியில் இருக்க மாட்டான், போயிடுவான். அதை புரிஞ்சிக்க முடியுது. இப்போ கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 20-30 பேருக்காக ஒரு கட்சி இயங்குற மாதிரி இருக்கு, அவங்களே தான் தொடர்ந்து போட்டிட்டு இருக்காங்க, அவங்க வாரிசுகள் தான் வர்றாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் மேல இருக்கக்கூடிய இளம் தலைவர்களே சொல்றாங்க. இல்ல வாரிசு இளைஞர்களுக்கு புதுசா வர்றவங்களுக்கு எல்லாம் காங்கிரஸ் கட்சியில வாய்ப்பு இல்லைல்ல. இப்ப வந்திருக்க 17 பேர்ல ஏறக்குறைய 10 பேர் இளைஞர்கள் தான். 10 பேர் வயசால பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டமன்ற கட்சியில் இருக்கிற ராஜேஷ்லேருந்து ஆரம்பித்து, அங்கே வந்திருக்கிற அந்த இப்போ வந்திருக்கிற லேடி பட்லேருந்து ஆரம்பித்து, அப்படியே வரிசையாக நீங்கள் வந்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து, அப்படியே ராம்நாட்டிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து, இப்படி இருக்கிற எல்லா திருநெல்வேலி எல்லாருமே யாரும் தாத்தாக்கள் வரல, 1-2 பேர் தான் வயசானவங்க இருக்காங்க. அதில் வாரிசுகள் எவ்வளவு பேர் இருக்காங்க? வாரிசுகள் இல்லாத அரசியல் கட்சியே கிடையாது இந்தியாவில். இல்ல அது ஓகே, அதுல எவ்வளவு பேர் வாரிசுகள் இருக்காங்க? 4 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். எல்லாருமே 19 எம்எல்ஏக்களுடைய அப்பாவும் தாத்தாவும் தமிழ்நாட்டில் மந்திரியா இருந்தவங்களோ, அல்லது தமிழ்நாட்டில் எம்பி எம்எல்ஏ இருந்தவங்களோட பிள்ளைங்க கிடையாது. 4 பேர் 3 பேர் இருக்கலாம். இப்போ வந்திருக்க 19 பேரில் 4 பேர் இருக்கலாம். அது மாதிரி எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுதும் இருக்காங்க. இதில் வாரிசு யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க தானே தவிர, இப்போ முலாயம் சிங் கட்சியில் முலாயம் சிங் பையன் தான் அந்த கட்சியில் சீனியரா? லல்லு கட்சியில் லல்லு மகன் தான் அந்த கட்சியில் சீனியரா?
ராஜ்நாத் சிங் பையன் மந்திரி இல்லையா, பிஜேபியில் இல்லையா? அது பிஜேபியில் எத்தனை அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்களுடைய பையங்க வந்து எம்பியாக இருக்காங்க, மந்திரியாக இருக்காங்க, சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காங்க, ஸ்டேட் மினிஸ்டராக இருக்காங்க. ஈவன் அமெரிக்காவில் இல்லையா, பில் கிளின்டன் ஃபேமிலியிலேருந்து ஆரம்பித்து கென்னடி ஃபேமிலியில் எத்தனை பேர் வந்திருக்காங்க. சரி, எந்த நாட்டில் குடும்பத்தில் வர்றதில்லை, அல்லது அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வாரிசு அரசியல் இல்லாத, அது ஓகே, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். காங்கிரஸ் இங்க வளர்ச்சி அடையாததுக்கு காரணம் அதுவா? என்னங்க காரணம்? 4 பேர் சரி, அவங்களுக்கு யாருமே யாரையும் திணிக்க முடியாதுங்க. அப்படியே மண்ணு கட்டி ஒருத்தரை கொண்டாந்தாலும் ஒரு தடவை வரலாம். திருப்பி வர்றதுன்னா மக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் அவங்களுடைய உழைப்பு அதுக்கான அங்கீகாரம் இருந்தால் தான் திருப்பி வர முடியும். யாரும் மக்கள்கிட்ட போய் திணிக்க முடியாது. இன்னாருடைய பையங்கிறதுக்காக அப்படியே ரொம்ப பாப்புலர் லீடர், அது எத்தனை லீடரு அவங்க ஜெயிக்கிறதே கஷ்டம். அதில் அவங்க பேரை சொல்லி புள்ள எத்தனை புள்ள ஜெயிக்க முடியும்? இந்த காலத்தில் ஒரு தேர்தலில் நின்றுட்டு அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனால் இப்போ நான் 6 தடவை ஜெயிச்சிருக்கேன் கண்டினியூஸாக. 77லேருந்து நான் எம்பி ஆகிற வரைக்கும் தொடர்ச்சியாக ஜெயித்தேன். அது என்னென்ன கஷ்டப்படணும் எனக்கு தான் தெரியும். இப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி திருப்பி 8 பேர் 8 தடவை 10 தடவை 6 தடவை ஒரு சில மேபி 4 பேர் 5 பேர் இருக்கலாம் தமிழ்நாட்டிலே. 204 பேரில் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆகிட்டு காணாம போயிருக்காங்க. உங்களை ஒப்பிடல சார், புதிய வாய்ப்புகள் உருவாகல அப்படின்றது. அதுதான் அது எப்படிங்க இவங்களுக்கும் கொடுக்கணும்ல. ஒரு அரசியல் குடும்பம், அரசியலே முழுமையாக செய்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம், அதுலேருந்து ஒருத்தர் வந்து அவங்க ஒரு அதில் வந்து எலிஜிபிளாக இருக்க ஒரு இளைஞர் வந்து எல்லாம் மற்ற வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற இளைஞனுக்கு உரிமை அரசியல்வாதி வீட்டில் இருக்கிற இளைஞனுக்கு கிடையாது. அது அவங்க அப்பாவோ தாத்தாவோ பாட்டனோ ஒரு காலத்தில் எம்எல்ஏ இருந்தார், மந்திரியாக இருக்கிறதுக்காக ஒரு அரசியல் ஆர்வம் உள்ள, அரசியலில் வந்து அக்கறை உள்ள, மக்களுக்கு தொண்டு செய்ய ஆசைப்படுற, அல்லது வேலை செய்யக்கூடிய, அல்ல அறிவு உள்ள, உழைக்கக்கூடிய ஒருத்தன் வரக்கூடாதா? உங்கள் தாத்தா எம்எல்ஏ இருந்தார், மந்திரியாக இருந்தார், நல்லா நீ நிற்கவே கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாது. உங்கள் அப்பா ஐஏஎஸ்ஸாக இருந்தார், நீ அதனால் ஐஏஎஸ் பரீட்சை எழுதக்கூடாது யாரையும் சொல்லுவீங்களா? உங்கள் அப்பா டாக்டராக இருந்தார், நல்ல பேர் எடுத்தார், நல்லா சம்பாரிச்சார், நல்லா இருக்காரு, நீ டாக்டர் படிக்கக்கூடாது, வேறு இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகணும்னு சொல்லுவீங்களா? அப்படி மற்ற துறைகள்லாம் இருக்கிற ஒதுக்கீடுகள்லாம் கொண்டு வந்து எல்லாரும் வரணுன்ற ஒரு கான்செப்ட் எல்லாரும் வரணும். சோசியல் இன்ஜினியரிங்கு ஆம்பளை வரணும், பொம்பளை வரணும், மதத்தில் வரணும், அது கட்சியுடைய கடமை, எல்லாரையும் போட வேண்டியது. 20 பேரையும் ஒரு அரசியல் வாரிசு வீட்டிலேருந்தே போட முடியாது, போட மாட்டாங்க. அப்படி இருக்காது. எத்தனை குடும்பத்தில் அப்பா பேரை சொல்லி புள்ள ஜெயிக்க முடியும்? 214 தொகுதியில் ஒரு 10 தொகுதியில் அந்த அப்பாவும் செல்வாக்குள்ளவராக இருக்கணும்ல. சில தொகுதியில் அப்பாவே ஜெயிக்க முடியாத ஆள்லாம் இருக்குது. இப்போ அப்பாவே ஜெயிக்க முடியாத இருக்கும்போது அப்பா பேரை சொல்லி புள்ளை எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால் அவ்வளோ எளிதில்லை. அதில் எல்லாரும் வந்து அரசியல் பேரை சொல்லி, அப்பா பேரை சொல்லி, தாத்தா பேரை சொல்லிலாம் ஈஸியாக வந்துட முடியாது. இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட்டணி கட்சிகளை பயன்படுத்திக்க பார்க்குது. அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரதிபலன்களையும் கொடுக்கறது கிடையாது. அவங்களுடைய உழைப்பை சுரண்டி ஆட்சியில் அமர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு எந்த விதமான இது அந்தஸ்தையும் கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இப்படியான விவாதங்கள்லாம் எழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? இதெல்லாம் ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுகள். ஆனால் அபத்தமான குற்றச்சாட்டுகள்னு நான் சொல்கிறதுனால அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. கூட்டம் இருக்கிற கட்சிகளுக்கு சில குறைபாடுகள் நடந்திருக்கலாம், அவங்க நினச்சது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு ஆட்சி வந்து 5 வருஷம் ஆகுது. ஒரு கட்சிக்கு அதிருப்தி இருக்குது, இல்லை ஒரு எம்எல்ஏக்கு அதிருப்தி இருக்குது, ஒரு எம்பிக்கு அதிருப்தி இருக்குது, கட்சி தலைவர்களுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னா அதை ஒரு அதிகாரி கூட்டணியில் எதிர்பார்ப்பாங்க. ஆட்சியில் இருக்கிறவங்களுக்காக காரியம் நடக்குது, நான் கூட்டணியில் இருக்கேன், தேர்தலில் கஷ்டப்பட்டேன், உழைச்சேன், நான் ஒரு வேலை கேட்டேன் நடக்கலையே, ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டேன் நடக்கலையே, இல்லை எங்கள் ஊரில் ஒரு ரோடு கேட்டேன் அதுக்கு வரலையே, இது மாதிரி எம்எல்ஏ வந்திருக்காரு, அந்த எம்எல்ஏக்கு நான் வேலை பார்த்தேன், எங்கள் ஊரில் ஒரு பஸ் ஸ்டாப் கேட்டேன் தரமாட்டேன்ட்டாரு, இப்படிலாம் இருக்கும். அப்படி அவங்க அதிகாரி செய்யலை, எம்எல்ஏ செய்யலைன்னா எம்எல்ஏ சொல்லணும், எம்எல்ஏ எம்பி செய்யலைன்னா அந்த மாவட்ட மந்திரிகிட்ட சொல்லணும், மந்திரியும் செய்யலையா முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும். அந்த எந்த கட்சியில் இருக்காங்களோ அந்த கட்சி தலைவர்கிட்ட பேசணும். அந்த கட்சி தலைவர் போய் அந்த மூத்த கட்சியினுடைய தலைவரையோ அல்லது ஈவன் வெளிப்படையான இப்போ திமுகனா திமுக தலைவரையோ அல்லது அங்கே இருக்கிற மூத்த அமைச்சர்களையோ பார்த்து இந்த மாதிரி இருக்குங்க, நியாயமான விஷயம் அதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு கவனத்துக்கு கொண்டு போகணும். அப்படி நீங்கள் ரொம்ப பெரிய மனசனாக இருந்து ஒன்றுமே செய்யலைன்னா 5 வருஷம் ஏன் சும்மா இருக்கீங்க, வெளியே முந்தைய போயிட வேண்டியானே. சரி, உங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை, ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க, 5 வருஷம் அவமானப்படுத்தப்பட்டு உச்சத்தில் தள்ளிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, 5 வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்துட்டு தேர்தல் அறிவிக்கிற போது அப்போ போய் எனக்கு அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு குறை சொல்லுதல் என்ன நியாயம்? வேண்டாம். நாள் அமைதியாக இருந்ததோட பின்னணியில் ஆப்ஷன் இல்லை, இப்போ தாவேக்கா இருக்குது அப்படின்றது எடுத்துக்கலாமா? அதாங்க, தாவேக்கா இல்லைன்னா கூட ஒரு கட்சி அரசியல் எலெக்ஷனில் வெற்றிங்கிறது ஒலிம்பிக் மாதிரி தான். வெற்றி வந்து இலக்கு, பார்ட்டிசிபேஷன் தான் நோக்கம்பாங்க. அது மாதிரி பங்கு பெறுதல்.
தேர்தலும் அப்படி தான், வெற்றி தான் இலக்கு. ஆனால் வெற்றி பெற மாட்டோம்னு தெரிகிற கட்சிகள்லாம் போட்டி போடாமையா இருக்குது. ஜெயிக்குதோ தோக்குதோ. இப்போ சீமான் எத்தனை தடவை நிற்கிறாரு, இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை வருவேன்னு சொல்லி நிற்கிறாருல்ல. நான் இல்லைங்க போன தடவை சீமானை விடுங்க, வாஜ்பாய் எடுத்துங்க, 2ல் ஆரம்பித்து தானே பிரதமராக வந்தார். 2லேருந்து 40 ஆகி 50 ஆகி 80 ஆகி 100 ஆகி 150 ஆகி 250 ஆகி தானே ஆட்சிக்கு வந்தார். தாவேக்காவா இல்லை, அவங்களுக்கு கோபம், தனியாக நில்லுங்க, 234 நின்று கணிசமான ஓட்டு வாங்க, கட்சி வளரன்னு கட்சியை வளங்க. யார் வேணாங்கிறா? திமுக கையாக பிடிச்சிக்கிறாங்க, காலையாக பிடிச்சிக்கிறாங்க. தாவேக்கா வந்ததுனால தான் வெளியே போகணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிக்கலையா வெளியே போய் தனியாக கூட போடலாமே. அதனால அது ஒரே ஆப்ஷன் இருக்கு. சரி, ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு, ஆப்ஷன் வந்துருக்கிறதுக்காக இதை விட்டுட்டு ஓடணும்னு அவசியம் ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே என்ன நியாயம் அநியாயம் நன்மை தன்மை எல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணுமே தவிர அவசர கோலத்தில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. அப்படி காங்கிரஸ் தலைமை எடுக்காதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் முக்கியத்தில் கலந்து பேசி பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். புதிதாக வந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கூட்டணிக்கு அழைப்பு கொடுக்குறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இந்த வார்த்தை தான் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை வந்து யோசிக்க வச்சிருக்கு அப்படின்றாங்க. சர்க்கரைன்னு பேப்பரில் எழுதி வாயில் தடவிக்கிட்டால் இனிக்காது, சர்க்கரையே போட்டால் தான் இனிக்கும். அதனால் ஆட்சிங்கிறது ஆட்சி வந்தால் தானே ஆட்சியில் பங்கு, அப்புறம் பங்கு வந்தால் தான் அப்புறம் அதிகாரம், அதெல்லாம் வந்தால் தானே. ஸோ வர்றதுக்கு தானே கூட்டணி, அதுக்கு தானே இடம் பேசுகிறது, அதுக்கு தானே சீட்டுகள் ஒதுக்கிக்கிறது. அதனால அது ஒரு ஸ்லோகன் அவர் சொல்லியிருக்காரு, அது ஒரு இனிப்பான வாசகம். கட்சிகளை கவர்றதுக்காக சொல்லியிருக்காரா? இல்லை, மக்களை கவர்றதுக்கு நிறைய இலவச திட்டங்களை அறிவிப்பாங்க. அது மாதிரி கட்சிகளை மற்ற கட்சிகளை கவர்றதுக்காக இப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? வச்சுக்கலாம். ஏன் இன்னும் நீங்கள் ஏன் அவரை சிறுமைப்படுத்தி சொல்றீங்க? நல்லா கூட சொல்லுங்க. அவர் தாராள மனதோட கூட்டணி மந்திரி சபைக்கு முதலமைச்சராக இருந்து அதை ஏற்றுக்கிற நான் தயாராக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கேன்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்கான்னு கூட சொல்லுங்க, தப்பு இல்லை. வரணும் இல்லைங்க, அதான் முக்கியம். என்ன வேணாலும் சித்தாந்தங்கள் கொள்கைகள் சொல்லலாம், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதனால் சொன்ன மக்கள் தான், யாரும் வரவே மாட்டாங்க, வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. as it is. நான் வந்து ஒரு இப்போ தலைவர், கூட்டம் இருக்கிற தலைவர்கிற முறையில் என்ன இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னு ஜாதகம் கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணி அப்படியே தொடர்ற பட்சத்தில் நாங்கள் தான் ஜெயிப்போம். இது தேர்தல் கூட்டணி பற்றி, தேர்தல் முடிவை பற்றி என்னுடைய அபிப்பிராயம். அது என்ன முடிவு எடுத்தாலும் இந்த நானும் சரி எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், ஏற்றுக்குவோம். ஓகே சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.